நான் ஏன் பிறந்தேன்? எம்ஜிஆர் சுயசரிதை பகுதி 17. அப்போதெல்லாம் என்னை கண்டவர்கள் நான் ஒரு தாயத்து வியாபாரி என்றோ தாயத்து விற்கும் விளம்பரதாரன் என்றோ சொல்லும் அளவிற்கு அத்தனை தாயத்துகள் என் உடலில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கும். கழுத்தில் மெல்லிய தங்க சங்கிலியில் தங்கத்தால் செய்த சிறிய தாயத்து, வலக்கையில் கருப்பு கயிற்றில் ஒன்றும், இடுப்பில் 4-5 வெள்ளி தாயத்துகளும் 1-2 தங்க தாயத்துகளும் இருந்தே தீரும். மந்திரம் கற்றவர் என்று யாரும் என் வீட்டு பக்கம் தவறியும் வந்துவிடக்கூடாது, அவ்வளவுதான். உடனே என் தாயார் அவரை கொண்டு தங்கம் அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட தகட்டில் சக்கரங்களை எழுதி எந்திரம் தயார் செய்யும்படி ஏற்பாடு செய்து விடுவார்கள். பூசை முதலியவையும் நடக்கும். 1 வாரம் அல்லது 48 நாட்கள் கழித்து அதை எடுத்து என் கழுத்திலோ இடுப்பிலோ கட்டி விடுவார்கள். இத்தனையும் எனக்கு வேலை கிடைப்பதற்காக, மற்றவர்கள் என்னிடம் அன்போடு பழகுவதற்காக, என்மேல் அவர்களுக்கெல்லாம் நல்லெண்ணம் தோன்றுவதற்காக.